நான் தான் உங்களோட ஏபி. நீங்கள் டேரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் டேரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கம்ப்ளீட்டடாக ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு ஸ்டோரி யாராச்சும் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க டேரக்டராக இருந்துக்கிட்டு அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் பற்றியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த 2-3 வருஷமாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கேம் கடந்த போன மாதம் மே மாதத்தில் தான் இது எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன ஸ்கேம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. கம்ப்ளீட்டடாக கவர்மெண்டோட பணம் பல கோடி வந்துட்டு ஒரு கும்பல் சுருட்டிக்கிட்டு இருந்திருக்கு கடந்த ஒரு 3-4 வருஷமாக. அது எந்த பணம் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இந்த மழை வெள்ளத்திலலாம் வந்துட்டு இறந்து போவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லைனா மின்னல் விழுந்து இறந்து போவாங்க. அதே போல் வந்துட்டு இந்த பாம்புலாம் கடிச்சு இறந்து போவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து காம்பன்சேஷன் மணி அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ 10 லட்சம் வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர அந்த காம்பன்சேஷன் மணி இருக்கு இல்லையா, அந்த மணி எல்லாம் ஒரு கும்பல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏமாற்றி அந்த ஒரு கும்பல் எடுத்து பங்கு போட்டு இவ்வளோ வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்தியாவில் கடந்த ஒரு 4 வருஷமாக. ஸோ கேட்கவே ரொம்ப கிரேசியாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கும்பல் இறந்தவங்களே மறுபடியும் இறந்த மாதிரி பொய் கணக்கு காமிச்சு இந்த ஒரு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு காசை லட்சக்கணக்கில் வாங்கி இது வரைக்கும் கோடி கணக்கில் ஸ்கேம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. போன மாதம் தான் இதை பற்றியான கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் நீங்கள் எடுக்கணும், ஒரு ஸ்கேம் பற்றியான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டோரி வந்துட்டு நம்ம டிரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை அவங்களுக்கு சஜஷனாக கொடுங்க. இந்த ஸ்கேம் எப்படி நடத்தப்பட்டுச்சு, இதில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் மூலிமா. அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு ஸ்கேம் இது இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம நியூஸில் வந்துட்டு இந்த புயல் அடிக்கிற நேரத்துலலாம் வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வரும். அதில் முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வரும்னா, இந்த மாதிரி புயலில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க, அதாவது புயலில் வந்துட்டு யாரெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காங்களோ இல்லை மின்னல் விழுந்து யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ, அதே போல் வந்துட்டு இந்த பாம்பு கடிச்சு யார் இறந்துருக்காங்களோ, ஸோ இந்த மாதிரி இறந்தவங்களோட குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அந்த ஒரு டிசாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குன்றதை பொறுத்து 10 லட்சமோ 5 லட்சமோ அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க இழப்பீடா. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே இது மாறுபடும் அப்படின்றது. அதே போல் தமிழ்நாடுக்குமே இந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு புயலுக்குமே யாராவது இறந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஒரு காம்பன்சேஷன் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்னா, ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு தனியாக இருக்கும். அதே போல் வந்துட்டு கர்நாடகா, ஆந்திராவாக இருக்கட்டும், அதே போல் மகாராஷ்டிரா, மும்பை இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது தமிழ்நாடுக்குமே ஒரு லிஸ்ட் இருக்குது. பாம்பு கடிச்சு இறந்தாங்கன்னா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொடுக்கணும், அதே போல் தண்ணியில் அடிச்சுட்டு போனாங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும், அதே போல் வந்துட்டு இந்த மின்னல் விழுந்து இறந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி இதே போல் ஒரு அமௌண்ட் தமிழ்நாடுகிட்டையுமே ஒரு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இந்த ஸ்கேம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது 2016லேருந்து 2017 மத்திய பிரதேசில் ஒரு திடீர்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, மத்திய பிரதேசில் யாரெல்லாம் இந்த மாதிரி பாம்பு கடிச்சு இறக்குறாங்களோ மின்னல் விழுந்து இறக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 4 லட்சம் ரூபாய் வந்துட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொடுத்தாங்க. அந்த சட்டம் உடனே நிறைவேற்றவும் பட்டுச்சு அந்த டைமில் 2016-17. ஸோ இந்த ஒரு 17க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அப்ளை ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு கவர்மெண்ட், மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம காம்பன்சேஷன் அப்படின்றது நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இது மட்டுமே இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குன்றது கம்ப்ளீட் ரிப்போர்ட்டடாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அடுத்த இப்போ ரீசெண்டாக வர எல்லா வருஷங்களையுமே வந்துட்டு ரெக்கார்ட்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பணம், இது வரைக்கும் எந்தெந்த காம்பன்சேஷன்லாம் என்ன பேருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்ன்றது ஒரு தனி ரெக்கார்டு இருக்குது. யாருக்கெல்லாம் கொடுக்கல, இன்னும் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்குது இந்த காம்பன்சேஷன் மணின்னு சொல்லி கம்ப்ளீட் ரிப்போர்ட்டடாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாங்க. கடந்த 2019லேருந்து டில் 2023 இந்த 4 வருஷத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு மட்டும் 280 கிளைம்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. அந்த ஊர் பேர் தான் வந்துட்டு கிலோரி. ஸோ இந்த கிலோரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மத்திய பிரதேசில் ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் 280 வாட்டி இந்த ஒரு ஊரில் மட்டும் இந்த ஒரு பணத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போ 280
இன்டூ 4 லட்சம் அப்படின்றது நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 11 கோடி இந்த ஒரு ஊருக்கு மட்டுமே காம்பன்சேஷனாக கவர்மெண்ட் பணம் போயிருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த 180 கிளைம்ஸை வந்துட்டு பண்ணணும்னா அவங்களுக்கு 2 ப்ரூஃப், மேஜர் ப்ரூஃப் தேவை. என்ன அப்படின்னாக்கா, ஒன்று போலீஸ் ரிப்போர்ட் தேவை. இவங்க இறந்துருக்காங்களா, இந்த பேரில் தான் இவங்க இருக்காங்களா இந்த இடத்துலன்னு சொல்லி அது போலீஸ் ரிப்போர்ட். ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஒரு காம்பன்சேஷன் மணியவே நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு ஆளுக்கு 4 லட்சம் அப்படின்னு சொல்லி வாங்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஒரு கலோரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல இந்த 280 கிளைம்ஸுமே கம்ப்ளீட்டடாக 4 லட்சம் ஒவ்வொரு ஆளுக்குமே வாங்கி கிட்டத்தட்ட 11 கோடி 60 லட்சம் வரைக்கும், சரி கிட்டத்தட்ட 11.5 கோடி வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் மட்டும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் மட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா நோண்டி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கே காத்திருந்தது. அதில் அவங்க கண்டுபிடிச்சது என்னவா இருந்தது அப்படின்றப்போ, இந்த 2016-17 ஒரு உயிருக்கு 4 லட்சம் ரூபாய் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் கரோஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர் மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றப்போ, உண்மையிலே யாராச்சும் இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதே போல போலீஸ் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணி 4 லட்சம் வாங்கியிருக்காங்க, ஒரு கிளைம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதே போல அதே பேரில் வந்துட்டு திரும்பியும் 2வது வாட்டி அவங்க இறந்த மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பெண் துர்கா பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒருத்தங்க அங்கே இருந்திருக்காங்க, வயசானவங்க. அவங்கள மட்டுமே கிட்டத்தட்ட 28 வாட்டி இறந்த மாதிரி கணக்கு காமிச்சு பொய்யா அதுக்குன்னு தனியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்குன்னு தனியாக போலீஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்போ துர்கா பேரில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,16,00,000 அப்படின்றது ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இது துர்கா பாய்க்கு மட்டும் இல்லை, அதே போல ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு ஆண் இருக்காரு, ஒரு 40 வயசு ஆளு. அவருமே வந்துட்டு மின்னல் தாக்கி முதல் வாட்டி இறந்திருக்காரு. அவரை வந்துட்டு 4 லட்ச ரூபா கொடுத்து முதல்ல கிளைம் பண்ணியிருக்காங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை திரும்பியும் வந்துட்டு 28 வாட்டி அவர் இறந்தா மாதிரி கணக்கு காமிச்சு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அவர் பேருக்கு மட்டும் 1,12,00,000 அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இறந்தவங்களே மறுபடியும் வந்துட்டு இறந்த மாதிரி காமிச்சு அதுக்கான ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அதை வச்சு இவங்க வந்து சாங்ஷன் அமௌண்ட், அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படின்றது ஒன்று வாங்கி ஒவ்வொரு வாட்டியுமே 4 லட்ச ரூபா கம்ப்ளீட் ஃபுல் அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஃபுல் அமௌண்ட்டை வாங்கி இது வரைக்கும் 11.5 கோடி இந்த 4 வருஷத்தில் ஏமாத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. இதை பார்த்ததுமே மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா கவர்மெண்ட்டே ஆடி போயிட்டாங்க. யாரா இவனுங்க காம்பன்சேஷன் கொடுக்குற பணத்தை கிட்டத்தட்ட கோடி கணக்கில் ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்களே கவர்மெண்ட்டை ஏமாற்றி அப்படின்னு சொல்லி இந்த கும்பலை முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கும்பலில் வெறும் இதில் சாதாரண மக்கள் மட்டும் இதை ஏமாற்றலை. இந்த முன்ன நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு காம்பன்சேஷன் 4 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம வாங்கணும்னா அது கம்ப்ளீட்டாக 2 ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட், ஒன்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்படி பார்க்கும்போது இதில் 180 கிளைம் இறந்தவங்களே திரும்பி இறக்க வச்சு பொய்யான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் 4 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்றதும் அதே போல் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்றதும் ஃபேக்காக வந்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஊர் போலீஸும் அந்த ஊரில் கொடுக்குற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குற டாக்டரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது அடுத்த ஒரு கேள்வியாக மாறுது. சரி, இந்த ஒரு ரிப்போர்ட்டை இவங்க வாங்கிட்டு போய் டேரெக்டாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படி கிடையாது. அந்த ஊர் தாசில்தார் இருக்கார் இல்லையா, அவர் கையெழுத்து போட்டு அப்ளை பண்ணாதான் இந்த 4 லட்ச ரூபா அப்படின்றது காம்பன்சேஷன் பணம் அந்த இறந்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் தாசில்தார்ஸும் வந்துட்டு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கும்போது ஆமாம், கிட்டத்தட்ட 4 தாசில்தார் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கேமில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த 4 தாசில்தாருமே வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டே ஆகிட்டாங்க. ஸோ இந்த 4 தாசில்தார்ஸுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வரும்ன்றது எதிர்பார்க்கப்படுது. இதில் இன்னொன்று ஒரு வேடிக்கை என்னன்னா, சில பேர் அந்த 180 கிளைம்ல வந்துட்டு இறக்கவே இல்லையா, உயிரோடு இருக்கும்போதே இறந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் போலீஸ் ரிப்போர்ட்டும் வாங்கி அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணி 4 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ இறந்தவங்கள திருப்பி கணக்கு காமிச்சிருக்காங்க. அதே போல உயிரோடு இருக்கிறவங்களே இறந்த மாதிரி கணக்கு காமிச்சு இந்த 4 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 11.5 கோடி இந்த 4 வருஷத்தில் இந்த கலோரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஊரில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் மத்திய பிரதேசில் நடந்திருக்கு அப்படின்றது இன்னைக்கு இந்தியா முழுக்க இதை தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தாலே இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கேம் பண்ண முடியுமா, இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே எடுக்கலாம் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இதை நான் படிக்கும்போது இருந்தது. இப்போ நான் வீடியோ எந்த ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து எவ்வளோ காம்பன்சேஷன் ஒரு இறந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது அதோட டீட்டெயிலுமே சொல்கிறேன். இதுவே மின்னல் தாக்கி இறந்தாங்க அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்குது. அதே போல் பாம்பு கடிச்சு யாராச்சும் இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும். அதே போல் வந்துட்டு இந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்றப்போ 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்றது கிடைக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். கர்நாடகா இதை விட
அதிகமாக தராங்க, ஆந்திராவும் இதை விட அதிகமாக தராங்க அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கடந்த 4 வருஷமாக இந்த ஒரு ஸ்கேம் மத்திய பிரதேசில் நடந்துட்டு இருக்கு ஒரு சின்ன கிராமத்தில். பட் இது வரைக்குமே யாருமே கண்டுபிடிக்கல. அந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற சில பேர் கிட்டத்தட்ட 11 கோடி வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அந்த 11 கோடியும் ஏமாத்தினதில் அதில் நிறைய அரசு அதிகாரிகளுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்னும் அந்த 4 தாசில்தாரை கைது பண்ணி அவங்க அடுத்த விஷயத்தை என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தராங்கன்றது விசாரிக்க வேண்டியதில் விசாரிக்கும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஒருத்தராக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த காம்பன்சேஷன் விழுற இந்த பணம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு விழும் பாருங்க, அந்த அக்கௌண்ட்டுமே இது வரைக்கும் வந்துட்டு சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ ஃபர்தராக பார்ப்போம் இதுக்கப்புறமா இந்த ஒரு கேஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா படத்தில் பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்கேம் அப்படின்றது இருக்குது. இது எல்லாமே 4 வருஷத்தில் நடந்தது. போன மாதம் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க வெளியே உலகத்துக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குடா காம்பன்சேஷன் ஃபண்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் படித்து புதுசாக இருந்தது, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கும் இது புதுசாக இருக்குது கேள்விப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் இருக்கிறவங்க டைரக்டர் ஆக முயற்சி பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வடக்கெல்லாம் வந்துட்டு உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டானுங்க போல இருக்குது. அடுத்தவனை எப்படி ஸ்கேம் பண்ணி ஏமாற்றலாம் அப்படின்றது தான் வகை வகையாக டிசைனாக யோசிச்சுக்கிட்டு அதுபடி வேலை செய்வாங்க போல இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை. AB.